தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4 இறைவார்த்தைகள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டது இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நகூமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவில் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரை கண்டார். அவர்கள் செபதேயும் யாக்கோவும் சகோதரன் யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களை கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்வை கொடுக்கின்றார். அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை இந்த பொதுக்கால இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய அழைப்பை நாம் உணர்கின்றோம். இந்த அழைப்பினுடைய நோக்கத்தை நாம் உணர்கின்றோம். இந்த அழைப்புக்கான பணிகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதேவேளை இயேசு இந்த கலிலேய பகுதியிலே அவருடைய போதித்த, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த மதிப்பீடுகள், கற்பித்தவை, இயேசுடைய பணி வாழ்வு, அவருடைய இந்த நலமான இறையாட்சியை பற்றிய குறித்த வாழ்வு அனைத்தையுமே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சிந்திக்கின்றோம். இயேசுடைய பணி, கடவுளுடைய அந்த வல்லமையால் அவர் ஆட்கொள்ளக்கூடிய இந்த அருமையான இந்த பணியிலே அவர் மேற்கொள்ளக்கூடிய பல சவால்கள், அவருடைய வாழ்விலே வரக்கூடிய பல்வேறு விதமான எதிர்நோக்குகள் அனைத்தையுமே நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கிற பொழுது எசாயா அந்த நூலில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏறக்குறைய இந்த காலம் அசிரிய அடிமைத்தனம் ஏறக்குறைய 722ஆம் ஆண்டு இஸ்ராயல் மக்கள் அந்த அசிரியலின் அடிமைத்தனத்துக்கு உட்படும் முன்பாக அவர்களுக்கிடையே ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செய்தியாக, நீங்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவீர்கள், அன்று காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், அசிரிய இந்த அடிமைத்தனத்துக்கு கடவுள் நம்மை பாதுகாப்பார், கடவுள் நம்மை விடுவிப்பார். அதற்கு தான் அவர்கள் அந்த ஒரு இருளை கடந்த ஒரு வாழ்வு உண்டு. மக்கள் அனைவருமே இந்த மனநிலையில் இருக்கிறார்கள். தங்களுக்கு வாழ்வில்லையே என்று கலங்கி போயிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவர் அருமையான ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகின்றார். இதோ மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த அந்த நுகத்தை நீ தடைத்திருந்தீர், அவர்களை தோலை புண்ணாக்கிய துடியை தகர்த்து போட்டீர், அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை நீர் ஒடித்திருந்தீர். அப்ப அதுபோல இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலும் கடவுள் செயல்படுவார். அவர்களுக்கு மிதியா நாட்டு மக்களுக்கு செய்தீர், இந்த நாட்டு மக்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினார், இப்ப எங்களுக்கும் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உணர்வோடு ஒளி உதித்துள்ளது. சாவின் நிழல் சோர்ந்த அந்த நாட்டினிலே மக்கள் அனைவருமே ஆண்டவருடைய அந்த சுடரொளியில் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் திருப்பாடலோடு பார்க்கிறோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நாம் அனைவருமே ஒளியிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதான் மத்தேயு 5:16 பார்க்கிறோம். உலகின் ஒளிரும் சுடர்களாக திகழுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக உங்களுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அந்த ஒளியை நோக்கி நாம் பயணிக்க, எப்பொழுதுமே அந்த நற்செயல்களால், எப்பொழுதுமே நாம் நல்ல எண்ணங்களால் நாம் அனைவருமே அந்த ஒளியினுடைய அந்த நிலைக்கு பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். நற்செயல்களால், நல்ல சிந்தனைகளால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வுமே கடவுளுக்கு ஏற்ற அந்த ஒளியிலே நாம் இருக்க வேண்டும். அந்த ஒளி பரவக்கூடியது, அப்படியே ஒரு நிலையில் இருப்பதல்ல, பல மைல்களுக்கு அப்பால் கூட பரவக்கூடியது. அந்த ஒளியினுடைய ஆற்றல் அவ்வளோ ஒரு பெரிதாக இருக்கிறது. இயற்கையிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒளியினுடைய தன்மை, ஒளி ஊடுருவக்கூடியது,
ஒளி பரவலாக்கக்கூடியது. ஒளி என்பது நானே உலகின் ஒளி என்று இயேசு சொல்லுகிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்வன் இருளில் நடவான் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த ஞாயிறு ஒரு இறை வாக்குரைக்கும் ஞாயிறாக அழைக்கப்படுகிறது. பொதுக்காலத்தில் இந்த 3ஆம் ஞாயிறு இறை வாக்குரைக்கும் ஞாயிறு. அப்ப இந்த இறை வார்த்தை அறிவித்தல், இந்த இறை வார்த்தையை நாம் விசுவசித்தல், இறை வார்த்தையை கடைபிடித்தல், அதான் நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த 2ஆம் வாசகத்திலே பார்க்கிற பொழுது இருண்ட மனநிலை பவுலுடைய அருமையாக சொல்லுகிறார். பிரிவினை, இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கின்றோம். அருமையாக 2ஆம் வசனத்திலே கொரிந்திய மனிதர், கொரிந்தி என்று சொன்னாலே பல்வேறு மக்கள், வாணிப நகரம், பல்வேறு மக்கள் வந்து போகக்கூடிய இடம். அங்கு பல கலாச்சாரம், பல மக்கள் கூடுகின்ற இதிலே போட்டி, பொறாமை, நீயா நானா என்று அந்த ஒரு பாகுபாடு, அதுதான் இந்த ஒரு இருள் புண்ட மனநிலை. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு ஒற்றுமை இல்லை, உங்களுக்கிடையே சமாதானம் இல்லை. பாருங்கள் நண்பர்களே, சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோய் வீட்டார் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். பாருங்கள், அவருடைய பருவருடைய அந்த செய்தி பணி, அங்கு குழப்பம் ஏற்படுகிறது, எங்கு பிரச்சனை ஏற்படுகிறது, எங்கு சண்டை சச்சரவு இருக்கு, உடனடியாக சென்று இறை பணியாளராக நின்று அவரிடத்திலே ஒற்றுமையோடு இருங்கள், பணிவோடு இருங்கள், தாழ்ச்சியோடு இருங்கள். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டு இருக்கிறாரா? கிறிஸ்து நம்மை ஒன்றிணைக்கத்தானே அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று அந்த மக்களிடத்திலே கிறிஸ்துடைய அந்த மனநிலை, கிறிஸ்துடைய பண்பை, கிறிஸ்துடைய மதிப்பீடுகளை அவர்களுக்கு அன்பாக சொல்லுகிறார். கனிவான ஒரு பணியாளராக இருக்கிறார். இன்றைக்கு சண்டை சச்சரவு என்று சொன்னாலே யாரும் இன்றைக்கு முன் வருவதில்லை. எனக்கு வேண்டாம்ப்பா, எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனையும் நான் தலை போட மாட்டேன். பிரச்சனையை கண்டாலே இன்னைக்கு ஒதுங்கி ஓடக்குள்ள ஏராளமாக பேர். ஒரு சண்டை இருக்கா பிரச்சனை, ஆனால் அப்படி அல்ல. பவுலடியா அது ஒரு இறை பணியாளராக சேர்ந்த அந்த மக்களிடத்திலே அன்போடு கனிவோடு ஒரு தலைமைத்துவ ஒரு பொறுப்பை வெளிப்படுத்துகின்றார். அதான் பார்க்கிறோம். ஆக மனித ஞானத்தினால் நீங்கள் உங்களுடைய நச்சை அறிவிக்க வேண்டாம், மாறாக அது அடிப்படையை நான் மனித ஞானத்தை அறிவித்தால் சிலுவையினுடைய அந்த தன்மை, சிலுவையுடைய மகிமை பொருளற்று போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு எதற்காக அந்த சிலுவையை பவுலுடைய சுட்டிக்கார, இயேசுடைய அந்த இரத்தம், இயேசுடைய வாழ்வு நம்மை புதுப்பிக்கின்றது, புதுப்படைப்பாக மாற்றுகின்றது. அப்படி அந்த ஒற்றுமை, நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம் என்று சொல்வார். கிறிஸ்துடைய மறையுடல், நாம் எல்லோருமே இந்த பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், வழிபடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவோடு ஐக்கியமாகின்றோம், கிறிஸ்துவோடு நாம் இணைகிறோம். பிளவுபடுத்துவதல்ல. அதான் சொல்கிறார், உங்களை அப்போலை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், கேவாவை சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே அந்த பாகுபாடு வேண்டாம். இன்னைக்கு நிறைய பாகுபாடு தான். நான் அவர்களை சேர்ந்தவன், நான் இவர்களை சேர்ந்தவன், நான் அவர்கள்தான் சிறந்தவர், இவர்கள்தான் என்று பாகுபாடு, மக்களை பிரித்தாலும் மனநிலை. இன்றைக்கு பெரிய பெரிய தலைமைத்துவத்தை மக்களை பிரித்து ஆளக்கூடியது. குடும்பமாக இருந்தாலும் சரிதான், பிள்ளைகளை பிரித்து ஆளக்கூடிய தன்மை, அதுதான் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது, நாட்டில் நடக்கிறது, கட்சியில் இன்னைக்கு அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரித்து பிரித்து எல்லாரையும் சேர 2 பேர் சேர்ந்துட்டா அப்பா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிரிக்கக்கூடிய மனநிலை, பிரித்து ஆள்வது என்ற ஒரு மனநிலை இன்னைக்கு உருவாகி கொண்டு இருக்கிறது. தான் பவுலுடைய சொல்லுகிறார், இந்த இருண்ட மனநிலை விட்டு அகன்று வாருங்கள். தான் நச்சரியை பார்க்கிறோம். இயேசு அழைக்கிறார், அழைக்கிறார், அந்திரேயை அழைக்கிறார், செவதியின பிள்ளைகளை அழைக்கிறார், யாக்கோபு யோவானை அழைக்கின்றார். எல்லோரும் விலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். அத்தகைய ஒரு அழைப்பு ஆண்டவர் நம்மை இன்னைக்கு அழைத்திருக்கிறார். எதற்காக? இந்த அழைப்பினுடைய நோக்கம் எதற்காக? இந்த அழைப்பினுடைய வாழ்வு எதற்காக? நம்மை பிரிக்க அல்ல, ஒற்றுமை மேலோங்கி இருக்க வேண்டும். அதான் அந்த ஒரு இருண்ட மனம் எப்பொழுது விளைகிறதோ தான் நம்முடைய புனித சிலுவை அருளப்பர் இருண்ட இரவுகள் என்ற அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அந்த இருண்ட மனநிலை எப்படி அவன் வாழ்கின்றான், இருண்ட மனநிலை இருக்கிறது எப்படி கடவுளை நாம் அடைய முடியாமல் தவிக்கின்றான், அருமையாக எழுதியிருக்கின்றான். அந்த ஆன்மீக வாழ்வு நம்முடைய வாழ்விலே இருளை விட்டு கடந்து அந்த ஒளியை நோக்கி நாம் பயணிக்க, இருள் போன்ற மனநிலைகள், நம்மிடம் இருக்க சுயநலம், நம்மிடம் இருக்கக்கூடிய அகந்தை, ஆணவம், இருமாப்பு, இருண்ட மனநிலை தான் நம்முடைய அல்லாத தீய இயல்புகள், தீய சக்திகள், தீய கட்டுகள், தீய சாபங்கள். அநேக பேர் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம், கட்டுண்டு இருக்கிறோம், விட்டு வெளியே வர வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எந்த வாழ்வு, தூய வாழ்விலே நாம் பங்கெடுக்கிறோம், இயேசுடைய பணியிலே நாம் பங்கெடுக்கின்றோம். மனமாறுங்கள் என்று சொல்கிறார். கடவுள் அரசு நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார். அப்போ இந்த இறையாட்சி, எது இறையாட்சி? திருச்சபை நமக்கு ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். திருச்சபையை நாம் இறையாட்சி என்று சொல்லிட முடியாது. அது கடவுள் கொடுக்கிற அந்த மக்கள், இறை மக்கள் வாழும் சமூகம் திருச்சபை. இது எதை நோக்கி இருக்கிறது? இறையாட்சியை நோக்கி இருக்கிறது. அதான் அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி தான் திருச்சபை. திருச்சபைக்குள்ளேயே நாம் இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், இறையாட்சி உங்கள் நடுவிலேயே இருக்கு என்று சொல்லுவார். அப்போ நாம் எதை கடைப்பிடிக்கலாக இருக்கிறோம்? பழைய பிரவாசிகள் விடுதலை பயணத்தில் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இதோ என் கட்டளைகளுக்கு நீங்கள் செவிகொடுப்பீர்களானால்
நான் உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் வார்த்தைக்கு நீங்கள் செய்வனுப்பவர்களாக, கேட்பவர்களாக மட்டுமல்ல. நீங்கள் நிறைய பேர் கேட்குறோம், வர்றோம், கேட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பிரசங்கம், போயிடும். ஆனால் எத்தனை பேரை செயல்படுத்துகிறோம் தான் யாக்கோபு பார்க்கிறோம். 1:24 அன்பின் மக்களே, இதோ நீங்கள் கேட்பவர்களாக மட்டும் விடாதீர்கள், மாறாக கடைப்பிடியுங்கள், பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், அதான் இறை வார்த்தை, உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஒரு இறை நம்பிக்கையுள்ள அந்த வார்த்தைகளை இன்றைக்கு எத்தனை ஒரு மனப்பான்மையோடு இன்றைக்கு வாசிக்கிறோம், சிந்திக்கிறோம், கடைபிடிக்கின்றோம். 13:23 பார்க்கிறோம், விதை பருவமையிலே பார்க்கிறோம். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு இன்னைக்கு பலன் கொடுக்கலாம் இருக்கணும் என்றால் இறை வார்த்தையில் வேரூன்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பொழுதுடைய வாழ்க்கை அந்த இறை வார்த்தையை புரட்டி போட்டிருக்கிறார், வாழ்க்கையை மாற்றி விட்டது. மத்திய 16:26 பயில என்னாசியா, ஒரு உலகமெல்லாம் தானாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் என்ன பயன்? புறவிட்டது, வாழ்க்கையை புரட்டி போட்டது. சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள், அஞ்ச வேண்டாம், சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள். இந்த வார்த்தைகளோட நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளே, இயேசு இடத்தில் நான் ஒரு சிறு பிள்ளை, இயேசு இடத்திலே நான் ஒரு குழந்தை போன்ற அந்த ஒரு மனநிலை அநேக உள்ளத்திலே தாழ்ச்சி, பணிவு போன்ற நற்பண்புகளால் இயேசு இந்த கலிலேய மக்களுக்கு இறைவார்த்தை அறிவித்து அனைத்து மக்களையும் அந்த இறையாட்சிக்குள்ளே விண்ணரசு பற்றிய செய்தியை இயேசு அனைவருக்கு அறிவித்தார். இன்றைக்கு நாமும் இந்த 2026 இந்த ஜனவரி மாதத்தினுடைய இந்த நாளுக்கு கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய இந்த இறையாட்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நம்மளும் இருக்கக்கூடிய இருண்ட மனநிலைகள் எதெல்லாம் என்று நாம் சிந்தித்து பார்க்க, நம்மை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இருண்ட மனநிலைகள் நிறைய பேர் உள்ளத்தில் இருக்கு. இருண்ட மனநிலைகள், கெட்ட துர்க்க எண்ணங்கள், தீய சக்திகள், போராட்டங்கள் விட்டு வெளியே வர வேண்டும். அப்போதான் அந்த ஒளியாம் கிறிஸ்துவை, இயேசுவை, நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர முடியும். இயேசு அன்போடு அழைக்கின்றார். அவர் குரலுக்கு இன்று செய்முடுப்போமா, ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற, எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற அந்த இருண்ட மனநிலைகளை, இருள் போன்ற அந்த தீய சக்திகளை விரட்டி அடிக்குமாறும் நம்முடைய பரிசுத்த ஆவி எல்லா மக்களுடைய உள்ளங்களிலே இந்த நாளிலே நிரப்பும்படியாக நாங்கள் எல்லாமால் அழைப்பு பெற்றவர்கள், நீர் எங்களை அழைத்திருக்கின்றேன். இந்த அழைப்பின் குரலுக்கு நாங்கள் செய்மெடுத்து ஆண்டவரே பேசும் உன் அடியே நான் கேட்கிறேன் என்று சாமியில் சொன்னது போல, ஏசப்பா நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக, ஆயனாக, ஒளியாக, உயிராக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை எங்களை பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ, இருண்ட மனநிலைகள் அற்றும் நீங்கி ஒளியிலே நாங்கள் வாழ, ஒளியின் படைக்கலங்களை நாங்கள் அணிந்து கொள்ள, நீதி, உண்மை, இரக்கம் போன்ற நட்பண்புகளால் குடும்பத்தார் ஒவ்வொருவருமே இறை பண்புகளே வாழ தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் இறை ஆட்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க, அந்த இறையரசை கட்டி எழுப்ப எங்களுக்கு தேவையான ஆற்றலும் மன வலிமையும் நிறைவாய் கொடுத்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.